வணக்கம் தோழர்களே. பாலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 286 நாட்களாகிறது. இந்நிலையில் இன்று அதிகாலை, அதாவது 19 ஜூலை அதிகாலை 3 மணி அளவில் டெல் அவீவ் மீது ஓர் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. அதில் ஒரு செட்டிலர், அதாவது ஆக்கிரமிப்பு குடியமர்ப்பா குடியேறி ஒருவர் இறந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த குறிப்பிட்ட தாக்குதல் என்பது நாம் முதலில் எதிர்பார்த்தது ஹெஸ்புல்லா தரப்பிலிருந்து நடத்தப்பட்டிருக்கும் என்று. அதைத்தான் தோழர்களும் தொடர்ந்து முதலிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள், ஏன் ஹெஸ்புல்லா டெல் அவீவ் மீது தாக்குதல் நடத்தவில்லை என்று. அதற்கு கூட நாம் பதிலளித்திருந்தோம். இப்போது ஹெஸ்புல்லா அதற்கான முன்னேற்பாடுகளை எடுக்காமல் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக சிறிது சிறிதாக முன்னகர்ந்து வருகிறார்கள் என்று அங்கிருந்து பத்திரிகையாளர்கள் தந்த செய்தியையும் நாம் பகிர்ந்திருந்தோம். ஆனால் தற்போது இந்த தாக்குதலை ஏமன் நடத்தியுள்ளதாக கூறியிருக்கிறார்கள். இதை பற்றி தான் இதற்கு முன்னான திட்டம், இதற்கு வரும் காலங்களில் எதை நோக்கி இந்த முன்னகர்வை ஏமன் செய்துள்ளது என்பதை பேசவிருக்கிறோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். தோழர், இப்போ இந்த தாக்குதல் அப்படின்றது வந்து ட்ரோன் வந்து ஒரு ஹைரைஸ் பில்டிங்ல தாக்கி இருக்குன்றாங்க. அது வந்து யுஎஸ் எம்பசிக்கு பக்கத்துல இருந்த இடத்துல தாக்குதல் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு சரின்னு எனக்கு சரியா தெரியல. அதை பத்தி கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்க. அதே போல எனக்கு இதுல ஒரு இது ஃபீல் ஆச்சு. என்ன ஃபீல் ஆச்சுன்னா, நம்ம வந்து பாக்கிறதுக்கு ஓகே, இவங்க தாக்குதல் தொடங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்னால போக முடியல. ரொம்ப அவசரப்பட்டு ஏமன் இதை செஞ்சிருச்சோ அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா நான் ரெண்டு சைட்ல இருந்து பேசணும்னு நினைக்கிறேன். இத ஹெஸ்புல்லா தான் தொடங்கும், டெல் அவீவ் மீதான தாக்குதல் அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் பர்சனலா. ஆனா இத ஏமன் தொடங்குனது ஏதோ மிஸ் ஆகுது, இல்ல ஏதோ ஒரு அவசரம் தெரியுது அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? ஐ திங்க் வந்து நம்ம அது அவசரங்கிற மாதிரிலாம் இல்லை. இப்போ வந்து 909வது மாசம் இந்த இனப்படுகொலை போர் நடக்குது. 9 மாசத்துக்கு அப்புறம் அவசரம்னு நம்ம எதையுமே சொல்ல முடியாது. ஸோ அந்த வகையில் வந்து அவசரங்கிறதுக்கான அந்த கேள்வியே எழல. தோழர், நீங்க இதுல நான் கொஞ்சம் நான் ஷார்ப்பா அதை சொல்லிடுறேன். மேபி நான் தப்பா கூட இது பண்ணிருக்கலாம், பாயிண்ட் பண்ணிருக்கலாம். இந்த ஒரு குறிப்பிட்ட தாக்குதலை ஹெஸ்புல்லா தான் நடத்தும், அதுக்கான எல்லா இதுவும் இருக்கு, அல்லது வந்து இங்க இருந்து ஹமாஸ் தரப்புல இருந்து நடத்தப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நேரத்துல இவங்க ரெண்டு பேரும் இல்லாமல் ஏன் வந்து ஏமனை வச்சு தாக்குதல் நடத்திருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதனாலதான் இந்த கேள்வியை நான் கேட்டேன். நீங்க பேசு. இல்ல, அதுதான் சொல்ல வந்தேன். நீங்க வந்து ஐ திங்க் வந்து இதை நம்ம இந்த போர் ஆரம்பிச்ச கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் பேசியிருந்தோம். இந்த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் உடைய கமாண்ட் சென்டர் யாரு, இல்ல கமாண்ட் பண்றது யாரு, இந்த ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன்ஸை வந்து யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்குங்கிறத ஹிஸ்புல்லாவுக்கு நெருக்கமான ஒரு பத்திரிகையாளர் ஒரு தகவல் சொல்லியிருந்தாரு. அந்த பின்னணியில அதை பத்தி நம்ம ஐ திங்க் வந்து இது போர் ஆரம்பிச்சு சில நாட்கள்லயே வந்து பேசியிருந்தோம். 1 or 2 months வந்து பேசியிருந்தோம். அதுலதான் அந்த சோர்ஸ் கிட்ட கிடைச்ச தகவல் மூலமா நம்ம பல விஷயங்கள் சொல்லியிருந்தோம். ஒண்ணு வந்து ஹமாஸ் இன்னும் 3 மாசத்துக்கு கண்டிப்பா தாக்கு பிடிக்குங்கிறது இன்டர்னல் சோர்ஸ் மூலமா ஹமாஸ் தரப்புல இருந்து, அதாவது ஹிஸ்புல்லா தரப்புல இருந்து கிடைச்ச தகவலா வந்து அந்த சோர்ஸ் சொல்லிச்சு. அது ரொம்ப நெருக்கமான சோர்ஸ். அந்த பத்திரிகையாளர் வந்து நேரடியா ஹிஸ்புல்லாவுடைய ரேங்க் கூட தொடர்புல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பத்திரிகையாளர், லெபனான்ல இருந்து இயங்கக்கூடிய பத்திரிகையாளர். ஸோ அவர் சொன்ன தகவல் பிரகாரம் தான் வந்து அந்த விஷயத்தை நம்ம சொல்லியிருந்தோம். இன்னும் 3 மாசத்துக்கு குறைஞ்சது ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் தாக்கு பிடிக்கும் காசாக்குள்ள. 3 மாசத்துக்கு இடையில நாம இதுல தலையிட வேண்டிய அவசியமே ஏற்படாது அப்படிங்கிறத அப்பவே சொல்லியிருந்தாங்க. ஐ திங்க் வந்து அது ஒரு 1 month 2 monthsக்கு உள்ள 1 monthக்கு அப்புறம் பேசும்போது நம்ம அந்த தகவலை வந்து சொல்லியிருந்தோம். அப்ப அந்த வீடியோவில் பேசும்போது தான் நம்ம சொல்லியிருந்தோம், இந்த இந்த ஒட்டுமொத்த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸனுடைய ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன்ஸை கமாண்ட் பண்றது யாரு அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பேசியிருந்தோம். ஐ திங்க் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒட்டுமொத்தமான இந்த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸோட கமாண்ட் பவர் யாருங்கிறத
நம்ம அதுல என்ன சொல்லியிருந்தோம்னா, ஹசன் நஸ்ரல்லா தான் இதை கமாண்ட் பவர். அவரு தான் வந்து இந்த ஒட்டுமொத்த காய் நகர்த்தல்கள் எல்லாத்தையுமே பண்றாரு அப்படிங்கிறத வந்து பேசியிருந்தோம். அவருடைய இன்சார்ஜில தான் இந்த ஒட்டுமொத்த ஆப்ரேஷனும் நடக்குது அப்படிங்கிறத பத்தி பேசியிருந்தோம். ஸோ ஐ திங்க் வந்து இதுக்கு அது தொடர்புடையதுன்னு தான் நினைக்கிறேன். என்னன்னா, அன்னைக்கு இருந்த ஆப்ஷன்ஸ், இப்போ காசா போற நிறுத்துறதுக்கு, இந்த இனப்படுகொலை போற நிறுத்துறதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன மாதிரியான வாய்டு ஆப்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஹெஸ்புல்லா தன்னுடைய தாக்குதலை 8ஆம் தேதியில இருந்து ஆரம்பிச்சுது. 7ஆம் தேதி தாக்குதல் நடந்தது, ஹமாஸுடைய தாக்குதல் நடந்தது. 8ஆம் தேதி இமீடியட்டா ஹெஸ்புல்லா தன்னுடைய ரிட்டர்ரன்ஸ் தாக்குதலை வந்து ஆரம்பிச்சுது. அதை வந்து முழுமையா சொன்னா, ஹசன் நஸ்ரல்லாவுடைய கருத்தின் பிரகாரம் அது வந்து டிட்டரன்ஸுக்கான தாக்குதல். அது ஏன் டிட்டரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா, காசாக்குள்ள இருக்கிற இஸ்ரேலோட அட்வர்சரிஸ், அதாவது எதிரிகள், அதை சூழ்ந்து இருக்கக்கூடிய எதிரிகள்ல ரொம்ப ரொம்ப வீக்கர் செக்ஷன் தான் காசால இருக்கிற எதிரி. ஹமாஸுங்கிறது இந்த எதிரிகள்ல ரொம்ப ரொம்ப குறைவான பலம் உள்ள ஒரு அமைப்புன்னா அது ஹமாஸ் தான். ஏன்னா அது கம்ப்ளீட்டா பிசீஜ் பண்ணப்பட்ட டெரிட்டரிக்குள்ள இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு. அவங்களுடைய முழுமையான இன்டெலிஜென்ஸ் கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு பகுதியினுடைய ஒரு அமைப்பு. அது ரொம்ப ரொம்ப மினிமம் கெப்பாசிட்டியில இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு அக்டோபர் 7 இவ்வளோ பெரிய மான்ஸ்டரஸ் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட், மான்ஸ்டரஸ் ஆர்மியை வச்சிருக்கக்கூடிய 4 மிகப்பெரிய ஆர்மிகளை 1964 போர்ல ஒரே நேரத்துல வந்து 5 நாடுகளை வந்து தோல்வி அடைய வச்ச ஒரு ஆர்மிக்கு எதிராக ஒரு தாக்குதலை நடத்தி அதை வெற்றிகரமா முடிச்சு, ஒரு மிலிட்டரி தாக்குதலை நடத்தி வெற்றிகரமா முடிச்சு, ஒரு 200 சொச்சம் பேரை வந்து ஹாஸ்டேஜஸா கொண்டு வந்து, இது எதையுமே வந்து அவங்களால ப்ரிடிக்ட் பண்ண முடியல, இன்டெலிஜென்ஸை வந்து கேதர் பண்ண முடியல. கம்ப்ளீட்லி ஃபெயில் ஆனிச்சு அந்த என்டிட்டி. இஸ்ரேல் என்டிட்டிங்கிறது அதுக்கு முன்னாடி கட்டமைச்சிருந்த எல்லாத்தையும் வந்து ஒரே நாள்ல இழந்துச்சு. ஸோ அவ்வளோ பெரிய இழப்பை வந்து சந்திச்ச ஒரு என்டிட்டிங்கிறது என்ன மாதிரி அது ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுலாம் தெளிவா தெரிஞ்சவங்க தான் இந்த பகுதியினுடைய அவங்களுடைய அட்வர்சரிஸ், அதாவது அவங்களுடைய எதிரி படைகள். அதுல மிக முக்கியமான ஒரு ஹசன் நஸ்ரல்லா. இப்போ ஹசன் நஸ்ரல்லாக்கு தெரியும் இவ்வளவு பெரிய வீழ்ச்சி அடைஞ்ச ஒரு என்டிட்டிங்கிறது கண்டிப்பா இந்த த்ரெட்டை வந்து அனுமதிக்கிறதுக்கு விரும்பவே விரும்பாது. அதனுடைய போருங்கிறது மிக ஆக்ரோஷமான ஒரு போரை வந்து இந்த பகுதியினுடைய எல்லா அட்வர்சரிஸ்க்கு எதிராகவும் அது தொடங்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சதுனாலதான் அக்டோபர் 8 அவருடைய தாக்குதலை ஆரம்பிச்சாரு. இப்ப அதனாலதான் அது வந்து டிட்டரன்ஸுக்கான தாக்குதல். அதை தான் அவர் பல இடங்கள்ல அவருடைய ஸ்பீச்சஸ்ல வந்து தெளிவுபடுத்திருக்கிறார். இதை யாருக்கு சொல்றாருன்னா, லெமன் லெபனான்ல இருக்கிற அவருடைய அட்வர்சரிஸ்க்கு சொல்றாரு. அவருடைய அட்வர்சரிஸ் அங்க என்ன பண்றாங்க லெபனான்ல அப்படின்னா, மக்களுக்கு இடையிலான பிளவுகளை உருவாக்குறதுக்கான முயற்சியில ஈடுபடுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஹெஸ்புல்லாங்கிறது லெபனானிய லெபனான் மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு பதிலா பாலஸ்தீன் மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது அப்படிங்கிறத பிரச்சாரமா அங்க வைக்கிறாங்க லெபனானுக்குள்ள. அது லெபனான்ல இருக்கிற சொசைட்டியை பிளக்கறதுக்கான முயற்சியா வந்து அங்க நடக்குது தொடர்ந்து. அப்ப அந்த இடத்துலதான் லெபனான் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய இடத்துல அவர் சொல்றாரு, இது காசாவுல இருக்கிற பாலஸ்தீனியர்களுக்கு நாம செய்யற ஹியூமனிடேரியன் உதவி, மோரல் உதவி. அதே நேரத்துல இது அதை விட பிரதானமானது என்னன்னா, லெபனான் மக்களுக்கான பாதுகாப்பை உருவாக்குறதுக்கான தாக்குதல் அப்படின்னு சொல்றாரு. சோ இப்ப இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான தாக்குதல். அக்டோபர் 8 இவங்க ஆரம்பிச்சது அதுதான் உங்களுடைய டிட்டரன்ஸ். அதுதான் இன்றைய வரைக்கும் காசாக்குள்ள போர் நிறைவுறாம இருக்கிறதுக்கு காரணமா இருக்கு. ஹமாஸ் வந்து வீழ்த்தப்படாமல் இருக்கிறதுக்கு காரணமா இருக்கு. அதே நேரத்துல லெபனான் மீதான போர் ஆரம்பிக்காம இருக்கிறதுக்கான அடிப்படையான காரணமா இருக்கிறது இந்த டிட்டரன்ஸ் தாக்குதல் தான். ஒருவேளை ஹெஸ்புல்லா அக்டோபர் 8 தன்னுடைய தாக்குதலை ஆரம்பிக்காம இருந்திருந்ததுன்னா,
ஹமாஸும் சரி, காசாவும் சரி ஒட்டுமொத்தமா அழிக்கப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருந்தது. அதை வந்து தடுக்க வேண்டிய இடத்துல ஒரு பக்கம் பலஸ்தீனியர்களுக்கு உதவி பண்ண தாக்குதலா வந்து அந்த தாக்குதல் வந்து ஆரம்பிச்சாங்க. அதே நேரத்துல ஒருவேளை வந்து காசாவையோ இல்ல ஹமாஸையோ ஃபைட் பண்ண முடியாத அளவுக்கு டேமேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா இமீடியட்டா அவங்களுடைய பார்வைங்கிறது ஹெஸ்புல்லா பக்கம் திரும்பி இருக்கும். ஹெஸ்புல்லாவுக்கு எதிரான போரை அப்பவே ஆரம்பிச்சிருப்பாங்க. அது மிகப்பெரிய அழிவா போயிருக்கும் லெபனானுக்கு. ஸோ அந்த இடத்துல தான் வந்து அவர் டிட்டரன்ஸ் பாலிசியா தான் வந்து அவருடைய தாக்குதலை வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. அது பல இடங்கள்ல அவரே தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. இப்போ அவங்களுடைய தாக்குதல் ஆரம்பிச்சதுனால முழுமையான ஃபோர்ஸை வந்து காசாக்குள்ள கொண்டு போக முடியல இஸ்ரேல்னால. இப்ப இஸ்ரேலுடைய திட்டமிடல் என்னவா இருந்ததுன்னா, சில வாரங்கள்ல காசாக்குள்ள போரை முடிச்சுட்டு ஹமாஸ் அழிச்சிட்டு அதுக்கு அடுத்து ஹெஸ்புல்லாவுக்கு எதிரான போருக்கு நகரணுங்கிறது தான் அதனுடைய திட்டமிடலா இருந்தது. ஆனா இன்னைக்கு 9 மாசம் ஆயிடுச்சு, காசாக்குள்ளேயே அதை போரை வந்து நிறைவுக்கு கொண்டு வர முடியல. காசால முழுமையான மிலிட்டரி தோல்வியை வந்து அடைஞ்சிருச்சு இஸ்ரேல். முழுமையான தோல்வி அடைஞ்சிருச்சு. இப்போ ஹெஸ்புல்லா கூட போறதுக்கான மோரல் கிடையாது அந்த ஆர்மி கிட்ட. அதனாலதான் அந்த ஆர்மிக்கும் சிவிலியன் பவருக்கும் இடையிலான அந்த பிரச்சனைங்கிறது கூர்மை அடையுது. அதனாலதான் வந்து இன்னைக்கு இந்த ஹெனிபல் டைரக்டிவ் யூஸ் பண்ணதுங்கிறது லீக் செய்யப்படுது ஹாரட்ஸ் பத்திரிகைக்கு. ஸோ இது எல்லாமே வந்து அங்க இருக்கிற முரண்பாடுகளுடைய வெளிப்பாடு. ஸோ அமெரிக்காவால முழுமையான ஆதரவை வந்து இஸ்ரேலுக்கு கம்ப்ளீட்டா கொடுக்க முடியாத இடத்துல பிளவுகளை உருவாக்குற முயற்சியில அமெரிக்காவும் வந்து இதுல ஈடுபடுது. அமெரிக்காவுடைய நோக்கம்ங்கிறது வேறையா இருக்கு. ஸோ இது பல்வேறு வகையில இன்டர்னலி இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய சிக்கலை உருவாக்குனதுங்கிறது லெபனான்ல இருக்கிற ஹெஸ்புல்லாவினுடைய தாக்குதல் 8ஆம் தேதி ஆரம்பிச்சதுதான். ஸோ 8ஆம் தேதி ஆரம்பிச்சதுனாலதான் இன்னைய வரைக்கும் உங்களால வந்து இன்னும் லெபனானை நோக்கி நகர முடியாம இருக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன் இப்போ இது எல்லாமே வந்து எங்கிருந்து கண்ட்ரோல் செய்யப்படுதுன்னா இதனுடைய கமாண்ட் இன் சீஃபா இருக்கிறவர் வந்து ஹெஸ்புல்லாங்கிறது தான் வந்து இன்டர்னல் சோர்சஸ் சொல்றாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து இந்த கம்ப்ளீட் ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸோடைய கமாண்ட் பவரா யாரு இருந்தாங்கன்னா ஜெனரல் கசம் சுலைமானி. கசம் சுலைமானியோடைய மறைவுக்கு பிறகு அயத்துல்லா கமேனி அயத்துல்லா கமேனி வந்து இந்த பொறுப்பை யாருகிட்ட ஒப்படைச்சிருக்கிறாருன்னா இஸ்ரேலுடைய, அதாவது ஈரானுடைய ஜெனரல் கிட்ட கிடையாது, ஈரானுடைய பிரசிடென்ட் கிட்ட கிடையாது, ஹசன் நஸ்ரல்லா கிட்ட. ஹசன் நஸ்ரல்லா தான் ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுடைய கமாண்டர் இன் சீஃப். ஒட்டுமொத்த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்க்கு கமாண்டர் இன் சீஃப் வந்து ஹசன் நஸ்ரல்லா. ரொம்ப ரொம்ப ஒரு தெளிவான திட்டமிடல் பண்ணக்கூடிய ஒரு உலகத்தினுடைய மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் திங்கர், ஸ்ட்ராட்டஜிக் பிளானர், ரொம்ப தொலைநோக்கு பார்வை கொண்டவர். அவருடைய ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்க்குள்ள அவர் எப்படி வந்து இந்த அமைப்புகளை வந்து கொண்டு வந்து ஒரு 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 ஹிஜோமனிக் பவருக்கு எதிராக வந்து நிறுத்தினாரு அப்படிங்கிறது மட்டும் இல்லை, எப்படி இஸ்ரேல் என்டிட்டிக்கு எதிராகவும் அமெரிக்காவுக்கு எதிராகவும் மேற்குலக நாடுகளுக்கு எதிராகவும் தன்னுடைய அமைப்பை நிலைநிறுத்தினாரு. இன்றைய வரைக்கும் அந்த அமைப்பு வந்து கொஞ்சம் கூட வந்து சோர்வடையாம வந்து பார்த்துக்க முடியுது அப்படின்னா அதுக்கு அவருடைய அந்த திங்கிங் தான் காரணம். ரொம்ப ரொம்ப இன்டலெக்சுவல், ஒரு பவர்ஃபுல் இன்டலெக்சுவல் அவரு. ஸோ அவரு தான் வந்து இந்த ஒட்டுமொத்த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸோட கமாண்டர் இன் சீஃபா இருக்கிறாரு. ஓ அப்பதான் உங்களுக்கான அந்த ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங்ல தான் வந்து நம்ம அப்ப பேசும்போது சொல்லியிருந்தோம் லெபனானுக்கு சிக்கல் இருக்கு. லெபனான் வந்து அருகில் இருக்கக்கூடிய பார்டர்ல இருக்கக்கூடிய ஒரு நாடு. அது பொருளாதாரத்துல மிகப்பெரிய சிக்கல்ல இருக்கக்கூடிய நாடு. ஹெஸ்புல்லா அந்த அரசாங்கத்தினுடைய அங்கமா இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அந்த கட்சிக்கு எதிரான பிரச்சாரங்கள் வந்து கடுமையா வந்து அங்க உள்ளுக்குள்ள நடக்குது. லெபனானுக்குள்ள அரசியல் எதிரிகளால நடத்தப்படுது. அங்க செக்டேரியன் டிவிஷன்ஸ் இருக்கு. அந்த நாடே வந்து பிளவுபட்டு கிடக்கு செக்டேரியன் லைன்ல. ஸோ இப்படியான ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு நாட்டினுடைய ஒரு மிலிட்ரியா இருக்கக்கூடியதுதான் வந்து ஹெஸ்புல்லா. இப்ப ஹெஸ்புல்லா நேரடியான தாக்குதலை தீவிரப்படுத்தி நேரடியான முருகமான தாக்குதல்ல வந்து இஸ்ரேலுக்கு எதிராக ஈடுபட்டுச்சுன்னா இஸ்ரேலால இம்மீடியட்டா ரிட்டாலியேட்டரி பண்ண முடியும். ஏன்னா அது பக்கத்துல இருக்கு. அப்ப அந்த இடத்துலதான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் முடிவுகள் வந்து எப்படி பண்றாங்கன்னா
யமன் மூலமான தாக்குதலை வந்து அவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா யமன் வந்து யூஸ் பண்ணும்போது, யமன் வந்து இந்த தாக்குதலில் ஈடுபடும் போது, ஏன்னா யமனுடைய ரோல்ங்கிறது அப்பதான் வந்து முழுமையா வந்து ஆரம்பிச்சு வருது. இந்த பக்கம் ஹெஸ்புல்லா லிமிட்டடான தாக்குதலை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கு. காசாக்குள்ள கடுமையான போர் நடக்குது. அங்க ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள் அதை எதிர்கொள்றாங்க. அதே நேரத்துல இஸ்ரேலுடைய பொருளாதாரத்தை காலி பண்ணணும், இஸ்ரேலுடைய இன்டர்னல் செட்டப்பை வந்து கம்ப்ளீட்டா காலி பண்ணணுங்கிறதுக்காக யமன் மூலமா தாக்குதல் வந்து ஆரம்பிக்குது. யமன் மூலமா தாக்குதல் ஆரம்பிக்கும் போது அவங்க நாளாக நாளாக தான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக் பிளானுக்கு வர்றாங்க. இங்க இருந்து போற கப்பல்களை இந்த பகுதியிலிருந்து நம்மளால தடுத்து நிறுத்த முடியும் அப்படிங்கிற இடத்துலதான் அவங்க வந்து கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு அப்புறம், இந்த போர் ஆரம்பிச்சு 1 மாசத்துக்கு அப்புறம் உணவுப் பொருட்களை உள்ளுக்கு விடுற வரைக்கும் இங்கேயும் வந்து எந்த பொருட்களும் உள்ளுக்கு போகாது, அதுக்கான தடைகளை ஏற்படுத்துறோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஃபேஸை வந்து ஆரம்பிக்கிறாங்க ஜைனிஸ்ட் என்டிட்டிக்கு எதிராக. அதுக்கடுத்து அதனுடைய செகண்ட் ஃபேஸ்க்கு போகும்போது இஸ்ரேலுடைய வெசல்ஸ் மட்டும் கிடையாது, எந்த நாட்டோட வெசலா இருந்தாலும் இஸ்ரேல் என்டிட்டிக்கு ஏதாவது டெலிவரி பண்றதுக்கு போகுது, பொருட்களை சுமந்து போகுதுன்னா அதுவும் எங்களுடைய தாக்குதலுக்கு உள்ளாகும் அப்படிங்கிறாங்க. தேர்ட் ஃபேஸ்ல அமெரிக்காவுடைய அக்ரஷன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் யமனுக்கு எதிராக இந்த ப்ராஸ்பரிட்டி கார்டியன்கிற அந்த ஆபரேஷனை வந்து ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அமெரிக்கா பிரிட்டன் போன்ற நாடுகளுடைய கப்பல்களையும் அந்த லிஸ்டுக்குள்ள கொண்டு வராங்க. இப்ப தேர்ட் ஃபேஸ்க்கு அது போறாங்க. அடுத்த ஃபோர்த் ஃபேஸ்க்கு வந்து எப்படி போறாங்கன்னா மெடிட்ரேனியன் வரைக்கும் இந்த தாக்குதலை நாங்க விரிவுபடுத்துறோம் அப்படிங்கிறாங்க. இப்போ மெடிட்ரேனியனுக்கு ஃபோர்த் ஃபேஸ்க்கு போகும்போது அவங்க யாரு கூட இணையறாங்கன்னா ஈராக்கி ரெசிஸ்டன்ஸ் கூட இணையறாங்க. ஈராக்கி ரெசிஸ்டன்ஸும் இவங்களும் கோஆர்டினேட் பண்ணி தாக்குதலை வந்து பண்றாங்க. மெடிட்ரேனியன், ஹைஃபா, மற்ற பகுதிகள், அந்த அந்த பகுதியினுடைய மெடிட்ரேனியன் பக்கத்துல இருக்கிற பகுதிகளுடைய தாக்குதலுக்கு யார் பயன்படுத்துறாங்கன்னா, யாரு வந்து இணைந்து இயங்குறாங்கன்னா, யமன் அன்சார் அல்லா அமைப்பு, பாப்புலர் மொபிலைசேஷன் யூனிட்டுடைய அமைப்புகள், இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கோஆர்டினேட்டட் அட்டாக்கை வந்து அவங்க வந்து பண்றாங்க. ஸோ இப்போ இந்த திட்டமிடல், இது யார் வந்து பண்ணணுங்கிற அந்த திட்டமிடல் எப்படி வருதுன்னா, அந்த ஒட்டுமொத்த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல்ங்கிறது சிறப்பான திட்டமிடலோட வந்து அவங்க வந்து இது எதிர்கொள்றாங்க. இது எல்லாமே முன்னமே திட்டமிடப்பட்ட நடவடிக்கைகள். இப்போ இந்த டைனமிசம் இருக்கு, அதுல வந்து எப்படி வந்து இந்த போரினுடைய விரிவாக்கம்ங்கிறது போகுது, எப்படி வந்து இது நகருது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் இதை வந்து மாத்துறாங்க, நிறைய விஷயங்கள் பண்றாங்க. ஆரம்பத்துல பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஈராக்குள்ளேயும், ஈராக்குள்ள குறிப்பா ஈராக்குள்ள பாப்புலர் மொபிலைசேஷன் யூனிட் ஆரம்பத்துல வந்து அமெரிக்காவுடைய தளங்கள் மீது தாக்குதல் நடத்துனுச்சு. அதுதான் வந்து ஆரம்பிச்ச உடனே நடந்தது. அதுக்கப்புறம் இப்ப வந்து அவங்க வந்து அமெரிக்கன் தளங்கள் மீது அங்க தாக்குதல் நடத்துறத வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இஸ்ரேல் என்டிட்டிக்கு எதிரான தாக்குதல்ல வந்து அவங்க டைவர்ட் பண்றாங்க அவங்களுடைய அட்டென்ஷனை. இது ஏன்னா அந்த டாம்ப் செக் போஸ்ட், அதாவது அமெரிக்காவுடைய ஜோர்டான் பார்டர்ல இருக்கக்கூடிய டாம்ப் செக் போஸ்ட்ங்கிற இடத்த வந்து தாக்கும்போது அமெரிக்கன் சோல்ஜர்ஸும் இறந்து போனாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்கா ரொம்ப கோபமாகி தாக்குதலை தீவிரப்படுத்தினாங்க இந்த பாப்புலர் மொபிலைசேஷன் யூனிட் மீது. இப்போ அதே சமகாலத்துல ஈராக் அரசாங்கத்திற்கும் அமெரிக்காவுக்கும் பேச்சுவார்த்தை வந்து நடந்துகிட்டு இருந்தது. அவங்களுடைய துருப்புகளை வெளியேற்ற சொல்லி, அவங்களுடைய பேசஸ்ல இருந்து துருப்புகளை வெளியேற்ற சொல்லி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருந்தது. இப்ப இந்த பேச்சுவார்த்தை முறிஞ்சு போகும், நீங்க தாக்குதலை வந்து தொடர்ந்து நடத்துனீங்கன்னா இந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சு போகும், அதனால அமெரிக்கன் போர்சஸ் இங்க இருந்து வெளியேற்ற முடியாது அப்படின்னு ஈராக் தரப்புல இருந்து கோரிக்கை வச்சதுக்கு அப்புறம் அவங்க அவங்களுடைய தாக்குதலை அங்க நிறுத்திட்டு இஸ்ரேல் மீதான தாக்குதலுக்கு அவங்க நகர்றாங்க. இப்ப இது எல்லாமே எப்படி நடக்குதுன்னா, அந்த இந்த டயலெக்டிக் ஃபார்ம்ல தான் வந்து இந்த தாக்குதல்கள் வந்து விரிவடையுது. உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிங்கிறது டயலெக்டிக்கா இருக்கு. ஒவ்வொரு மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை வந்து மாத்தி வடிவமைக்கிறாங்க. இப்பதான் லெபனான் மீதான தாக்குதலுக்கு தயாராகிட்டு இருக்கு இஸ்ரேல். இஸ்ரேல் பிரதமருடைய விசிட் வந்து 24ஆம் தேதி அமெரிக்கா போறாரு. அங்க காங்கிரஸ்ல பேச்சுவார்த்தை நடத்துறாரு, பேசுறாரு. அவருக்கு தேவையான ஆதரவுகளை வந்து திரட்டிட்டு அவர் வந்து தாக்குதலுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொன்னாங்க. ஆனா இதை வந்து எதிர்கொள்றதுக்காக பல அனலிஸ்ட் வந்து என்ன எதிர்பார்த்தாங்கன்னா,
லெபனான் அதாவது ஹெஸ்புல்லா முன்னமே இந்த தாக்குதல் வந்து இஸ்ரேல் தொடுக்கிறதுக்கு முன்னாடி ஹெஸ்புல்லா இந்த போரை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்களுடைய திட்டமிடலை தெரிஞ்சுக்கிட்டு ஹெஸ்புல்லா கவுண்டர் ஸ்ட்ராட்டஜி வடிவமைப்பு பண்ணுச்சுன்னா ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இந்த போரை இவங்க தரப்புல இருந்து தீவிரப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அது வாயபிள் ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா அவங்க நேரடியா தாக்குதல் நடத்தினா அவங்க அக்ரஸர் ஃபோர்ஸா மாறுவாங்க. லெபனானுக்குள்ள பிளவுகள் வந்து தீவிரமாகும். ஹெஸ்புல்லாவுக்கு எதிரான பிரச்சாரங்கள் தீவிரமாகும் லெபனானுக்குள்ள. அது பாதிப்புகளை ஏற்படுத்தும். பாதிப்புகள் ஏற்படும் போது லெபனான்ல இருக்கிற ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸினுடைய ஹெஸ்புல்லா தான் இந்த போருக்கான காரணங்கிற மாதிரி வந்து அவங்களுடைய நேரேஷனை வந்து அவங்களால செட் பண்றதுக்கான வாய்ப்பு இருந்தது. ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கான ஒரு நடவடிக்கையா யமன் அன்சாருல்லா அமைப்பு வந்து தாக்குதலை வந்து ஆரம்பிச்சதுன்னா டெலவீவுக்குள்ள இதுக்கு வந்து நேரடியா நீங்க வந்து லெபனானுக்குள்ள போய் போரா தொடுத்தீங்கன்னா நீங்க தான் அக்ரஸர் ஆகுவீங்க. சைனிஸ்ட் என்டிட்டி தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள் ஆகும். அப்ப லெபனான்ல இருக்கிற பிளவுங்கிறது தீவிரமடைறதுக்கான வாய்ப்பு கிடையாது. லெபனான்ல இருக்கிற அன்சருல்லா அது ஹெஸ்புல்லா டிஃபென்சிவ் மெக்கானிசத்துல அவங்களால தொடர்ந்து இயங்க முடியும். அவங்களுடைய தாக்குதலை கொஞ்சம் கொஞ்சமா தீவிரப்படுத்த முடியும். இதை டிட்டர் பண்ண முடியும் போற. இப்போ எய்மே வந்து போரை டிட்டர் பண்றது. அப்படி இருக்கிற இடத்துல போரை விரிவாக்கம் பண்ணக்கூடாதுங்கிறது அவங்களுடைய நோக்கம். ஏன்னா அதுதான் இஸ்ரேலுடைய நோக்கம். இஸ்ரேலுடைய நோக்கம் என்னன்னா போரை விரிவாக்கணுங்கிறது நெத்தன்யாகுவோட திட்டம். அதுக்காக தான் ஒரு அமெரிக்கா போறாரு. அதை தடுக்க வேண்டிய இடத்துல அவங்க ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கா காய் நகர்த்தல் பண்றாங்க. அதுக்கு தான் வந்து அவங்க யமன் அன்சார் அமைப்பினுடைய தாக்குதலை வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டா வந்து இந்த டைவர்ஷன் வந்து நடந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ட்ராட்டஜி. இதுல மிக முக்கியமான விஷயங்கள் என்னன்னா யமன் அன்சார் அமைப்பு இந்த தாக்குதலுக்காக புது வகையான ட்ரோன் பயன்படுத்தி இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து இவங்களுடைய செக்யூரிட்டி சிஸ்டம், அதாவது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உடைச்சிட்டு இன்டர்செப்ட் பண்ணிட்டு தாக்குதல் நடத்தக்கூடிய வல்லமையை வந்து பெற்றிருக்கு. அது தொடர்ந்து இனிமேல் நடைபெறும். டெல்லவீவ் இனிமேல் பாதுகாப்பான பகுதி கிடையாது அப்படிங்கிறத யமன் அன்சாருல்லா அமைப்பு சொல்லியிருக்கிறாங்க. இஸ்ரேலுடைய இராணுவ தரப்பு என்ன சொல்லியிருக்குன்னா இந்த 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 தோல்விக்கான காரணத்தை நாங்க இன்வெஸ்டிகேட் பண்றோம். ஆனா முதற்கட்ட தகவலை பயன்படுத்தப்பட்டது ஈரானுடைய ட்ரோன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இதுல ஈரானுடைய ட்ரோன் பயன்படுத்தப்பட்டுச்சா இல்ல யமன் அன்சாருல்லா அமைப்பு தங்களுடைய ஓன் டெக்னாலஜி மூலமா புது ட்ரோனை கண்டுபிடிச்சாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனா புது வகையான ட்ரோன் பயன்படுத்தியிருக்காங்க. அது இஸ்ரேலுடைய ஏர் டிஃபென்ஸை உடைச்சிட்டு உள்ளுக்கு போய் தாக்கக்கூடிய வல்லமை பெற்றிருக்கு. அவங்க இதுல மிக முக்கியமான ஒரு குறிப்பான விஷயத்த சொல்லியிருக்காங்க. அமெரிக்கன் எம்பசியோடைய நெய்பர்ஹுட்ல வந்து தாக்குதலை பண்ணியிருக்கிறாங்க. ஃபியூ பிளாக்ஸ் பக்கத்துல 2வது பிளாக் 3வது பிளாக்ல வந்து இந்த தாக்குதல் நடந்திருக்கு. ரொம்ப நெருக்கமான பகுதி. இப்ப இதுல இருந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா எங்களுடைய தாக்குதல்ங்கிறது அமெரிக்கன் எம்பசி வரைக்கும் வரும். ஸோ அதனால உங்களுடைய உதவி லெபனான தாக்குதல் நடத்துறதுக்காக உங்களுடைய உதவி வந்து கிடைச்சி பண்ணாங்கன்னா அதுக்கான நேரடி பலனை நீங்க அனுபவிப்பீங்க அப்படிங்கிற தகவலையும் வந்து அவங்க இதுல சொல்லி இருக்கிறாங்க. இப்போ பல வகையில வந்து இந்த இந்த போரை டிட்டர் பண்றதுக்கான ஒரு நடவடிக்கையா நம்ம இதை பார்க்க முடியுது. ஐ திங்க் வந்து அது மிக முக்கியமான ஒரு கோணம்னு நினைக்கிறேன். ஏன்னா பல கோணங்கள் இருக்குல்ல, நம்ம பார்க்குற கோணம் வந்து இந்த கோணத்துல தான் நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கு தோழர். ஓகே ஓகே தோழர். எனக்கு ஒரு இந்த பயம்லாம் எங்கேருந்து எனக்கு வருது அப்படின்னா, இந்த ஒவ்வொரு விஷயம் நடக்கும்போது நான் எது கூட கம்பேர் பண்ணுவேன் அப்படின்னா 2006 டு 2009 புலிகள் எப்படி வந்து ஸ்ரீலங்கன் ஆர்மி வந்து எதிர்கொண்டாங்க, அந்த சிங்கள பேரினவாதத்துடைய ஆர்மி எதிர்கொண்டாங்க அப்படின்னா அவங்க செஞ்சதுல இது சரி இது தப்பு இது சரி இது தப்புன்னு ஒவ்வொரு பாயிண்ட் டே பை டே அவங்க நடத்தின நடவடிக்கை எல்லாத்தையும் நான் இது கூட கம்பேர் பண்றேன். அது வந்து என் மனசை ஆட்டோமேட்டிக்கா கம்பேர் பண்ணுது. நான் போய் யார்ட்டையும் பேசலாம் இல்ல, நம்ம ரெக்கார்ட் பண்ண போறோம் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட பேச போறேன் அப்படின்னு முடிவு வரும்போது எனக்கு ஒரு கேள்வி வருது. ஏன் அவசரப்பட்டு தான் நடத்துச்சோ ஏமன் அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி வருது. இதுக்கு முன்னாடி புலிகள் எப்படி இதை நடத்திருக்காங்க அப்படின்னு நான் கம்பேர் பண்றேன். ஆட்டோமேட்டிக்கா என் மனசே அப்படிதான் கம்பேர் பண்ணி பாக்குது. ஏன்னா நம்ம அதை பார்த்துட்டே வந்ததுனால இது எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது. அதனால அந்த கேள்வி கேட்டேன். ஸோ எனக்கு இதுல ஒரு விஷயம் கிளாரிஃபை ஆயிருக்குது. இது வந்து இவங்களுடைய ஹசன் நசருல்லாவுடைய உத்தரவு இல்லாம இது நடந்திருக்காது அப்படின்றது. நீங்க சொன்னது கரெக்டான விஷயம் தான். அந்த நம்ம பேசுனது வந்து 56வது நாள் அந்த காணொலி பேசியிருக்கோம். அந்த காணொலியோட லிங்க் கூட நான் கீழே தர்றேன். தோழர்கள் வேணா அதை ஒரு தடவை பார்த்துருங்க. தோழர் இதுல இப்ப அடுத்து நான் இதுல வேற கேட்க வேண்டிய கேள்வி எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா, அஹ் இப்போ அங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி, அதாவது வந்து லிக்விட் பார்ட்டி அப்படின்றதா வந்து நெத்தனியாகூட ஆளுங்கட்சி. அதோட எதிர்க்கட்சி என்ன சொன்னாங்க அப்படின்னா, போன வாரமே ஏங்க நீங்க வந்து ஏகப்பட்ட பேர் இன்னும் நம்ம ஆட்கள் வந்து உள்ள இருக்காங்க,
பிணை கைதிகளா? இந்த நேரத்துல நீங்க அமெரிக்கா போறேன்னு சொல்றீங்க, அதெல்லாம் ஓரமா வச்சுட்டு இவங்க வெளில கொண்டு வர பாருங்க அப்படின்னாங்க. இது இப்படியே ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னைக்கு நடந்த பிறகு இன்னைக்கு திருப்பி பெருசா என்ன பேசப்படுதுன்னா, அமெரிக்கா போறத முதல்ல நிப்பாட்டுங்க, இதை சால்வ் பண்றதுக்கு பாருங்க அப்படின்னு கேக்குறாங்க. அங்க இருக்கக்கூடிய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய தகவல்கள் என்ன சொல்லுது? ஹீப்ரு செய்தி ஊடகங்கள் இதை பத்தி என்ன பேசுறாங்க? ரைட்டர்ஸை மேற்கோள் காட்டி சில தகவல்கள் வந்திருந்தது. அது உண்மையா என்னன்னு தெரியல. என்னன்னா, நெத்தன்யாஹூ தன்னுடைய பயணத்தை கேன்சல் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு. பட் ஆனா அது எந்த அளவுக்கு உண்மை என்னங்கிறத முழுமையான கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு தெரியல. அதே நேரத்துல இப்போ லாஸ்ட் ஹவர்ல லெபனான்ல இருந்து அஹ், கலீலி, அதாவது வெஸ்டர்ன் கலீலிய நோக்கி வந்து தாக்குதல் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 35 ராக்கெட்ஸ், ட்ரோன்ஸ் பயன்படுத்தி இருக்கிறதா சொல்றாங்க. மிகப்பெரிய அளவுக்கு தாக்குதலை வந்து அவங்க ஆரம்பிச்சு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு அப்டேட்டுக்காக நான் சொல்றேன். ஆஹ் இதுல வெஸ்டர்ன், அதாவது எஜிப்த், இதுக்குள்ள இஸ்ரேலுக்குள்ள பெரிய அளவுக்கு முரண்பாடுகள் உருவாகுது. நீங்க சொன்ன மாதிரி எதிர்க்கட்சி தலைவர் லபீடு வந்து பேசும்போது சொல்றாரு, கம்ப்ளீட்டா இந்த அரசாங்கம் ஃபெயில் ஆயிருக்கு. இஸ்ரேலை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான எந்த வழிமுறையும் இந்த அரசாங்கத்துக்கிட்ட கிடையாது. இது கம்ப்ளீட் ஃபெயிலியர் அப்படின்ட்டு இருக்காங்க. இது அக்டோபர் 7க்கு அப்புறம் ஏற்பட்ட மிகப்பெரிய ஃபெயிலியர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க தாக்குதல் நடந்தது அமெரிக்கன் எம்பசி பக்கத்துல தாக்குதல் நடந்திருக்கு. அந்த அளவுக்கு தாக்குதல் நடந்திருக்குன்னா, ஏன்னா டெல்லவீவ் தான் அவங்களுடைய தலைநகரம். டெல்லவீவுக்குள்ள உங்களால வந்து அயன்டோமு இல்ல ஆஹ், டேவிட் ஸ்லிங் டேவிட் ஸ்லிங் இப்படி பல ஏரோ ஏரோ 2, ஏரோ 3 போன்ற பல டெக்னாலஜி டிஃபென்ஸ் வச்சிருக்கிறீங்க. அப்படியும் தலைநகரத்தையும் உங்களால காப்பாற்ற முடியலன்னா இந்த தலைவர்கள் இருக்கக்கூடிய இடத்த உங்களால எப்படி காப்பாற்ற முடியும்? ஏன்னா இது வந்து மிக முக்கியமான கேள்வி. டெல்லவியூக்குள்ள உங்களால வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியலன்னா நீங்க மக்களை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவீங்க? உங்களுடைய தலைவர்களையே ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. உங்களுடைய மிக முக்கியமான பார்ட்னரோட எம்பசி உங்களால ப்ரொடெக்ட் பண்ண முடியாது அப்படின்னா நீங்க மற்ற பகுதிகளை எப்படி பாதுகாப்பீங்க? அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து இயல்பா எழுது. அதை தான் வந்து எதிர்க்கட்சி தலைவர் வந்து எழுப்புறாரு. இங்க கம்ப்ளீட்டா வந்து எதுவுமே செக்யூர்டு கிடையாது அப்படின்ட்டு. ஸோ இப்போ இது வந்து பல்வேறு வகையில், ஏன்னா இப்போ யமன் அன்சாரில் அமைப்பு சொன்ன விஷயத்துல வந்து மிக முக்கியமானது அது சைக்கலாஜிக்கல் வார்ஃபேரா இல்லை உண்மையாவே வந்து அவங்க வந்து இந்த டெக்னாலஜி வடிவமைப்பு பண்ணியிருக்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து போக போக தெரியும். இது வந்து ஸ்டார்ட் அப்படிங்கிறாங்க. இதுக்கப்புறம் தொடர்ந்து இதே மாதிரியான தாக்குதல்கள் நடக்கும். இனிமே வந்து டெல்லவிவ் வந்து சேஃபான இடம் கிடையாது அப்படிங்கிறத அறிவிக்கிறாங்க. ஸோ அப்படின்னா இன்னும் தொடர்ந்து வந்து இதே மாதிரியான தாக்குதல் நடந்ததுன்னா டெல்லவிவ்க்குள்ள யாரும் நிம்மதியா இருக்க முடியாது. ஏன்னா டெல்லவிவ்க்குள்ள எல்லாரும் நிம்மதியா இருந்தது தான் இந்த போர் தொடர்றதுக்கான அடிப்படை. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இதுல பெருமளவுக்கு வந்து அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டம், போரை நிறுத்த சொல்லி போராட்டம் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னாக்க இந்த ஹாஸ்டேஜஸ்னுடைய ஃபேமிலி, அவங்களுக்கு தொடர்புல இருக்கக்கூடியவர்கள், அவங்க தான் இந்த போராட்டத்துல ஈடுபடுறாங்க. குறிப்பா வந்து அந்த ஆஹ், அந்த காசா என்வலப் பகுதி, காசாவை சுற்றி இருக்க பகுதியில இருந்தவங்க தான் வந்து ஆஹ், இந்த போராட்டங்கள்ல ஈடுபடுறாங்க. இப்ப டெலவிவ் நகரத்துல இருக்கிறவங்க எல்லாருமே இந்த போரை தொடர சொல்றாங்க, இன்னும் பட்டினி போட சொல்றாங்க, இன்னும் குண்டுகளை வீச சொல்றாங்க, லெபனானை தாக்குதல் நடத்த சொல்றாங்க, ஹெஸ்புல்லாவை அழிக்க சொல்றாங்க, எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க எந்த வகையிலும் இதுல பாதிக்கப்படலை இந்த போர்ல. அவங்களுடைய வாழ்க்கைங்கிறது, எவ்ரிடே லைஃப்ங்கிறது ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்துல இன்னைக்கு அதுவும் மிகப்பெரிய கேள்விக்கு வந்திருக்கு. அப்ப இனிமே வந்து அவங்களும் நிம்மதியா இருக்க முடியாதுங்கிறது தான் வந்து எம்என் அன்சார் இல்ல அமைப்பு இந்த தாக்குதல் மூலமா தெளிவுபடுத்தியிருக்கு. அதை தான் வந்து பார்த்து அந்த எதிர்க்கட்சி தலைவர் வந்து சொல்றாரு, இது கம்ப்ளீட்லி வந்து இன்காம்பிட்டன்ட் கவர்மெண்ட் அப்படிங்கிறாரு. இது வந்து எந்த வகையிலையும் தடுக்க போறது இல்ல, இவருடைய ஒட்டுமொத்தமான தோல்வி இது அப்படிங்குது. ஏற்கனவே அவர் காசா தோல்விக்கு அடிப்படை காரணம் நெத்தன்யாகுடைய நடவடிக்கைகள் தான் அவருடைய கம்ப்ளீட் தோல்விங்கிறாங்க. காசா போரினுடைய தோல்வி, அக்டோபர் 7க்கான அடிப்படை தோல்விக்கான அடிப்படை காரணம் நெத்தன்யாகுங்கிறாங்க. அவர் எல்லாத்தையுமே வந்து தோல்வி அடைய வச்சுட்டாருங்கிறாங்க. இன்னொரு படி போய் மேல போய் சொன்னாக்க ஆஹ், அவரு முன்னாள் அம்பாசிடர், அமெரிக்காவில் இருக்கிற முன்னாள் அம்பாசிடர், சவுதி அரேபியாவுக்கான அம்பாசிடர் சாஸ் ஃப்ரீட்மேன், அவர் பேசும்போது சொல்றாரு, ஆஹ், இஸ்ரேலுங்கிற நாடு அதனுடைய எண்ட்ல இருக்கு அப்படிங்கிறாரு. இஸ்ரேலுங்கிற என்டிட்டி வந்து தொடர்ந்து இயங்குமாங்கிறது மிகப்பெரிய கேள்விங்கிறாரு. அவரு கில்பர்ட் டாக்ட்ரோங்கிற ஒரு ப்ரொஃபஸர்,
பெல்ஜியம்ல இருந்து இருக்கக்கூடிய பெல்ஜியம் ப்ரொஃபஸர் ஒருத்தர் பேசும்போது சொல்றாரு, பிரசல்ஸ்ல இருக்கிறாரு அவரு. அவர் சொல்றாரு, நெத்தன்யாகு டிட்டர்மைன் டு பி அ லாஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இஸ்ரேல் அப்படிங்கிறாரு. அதாவது நெத்தன்யாகு அவர்களால முடிஞ்ச எல்லா விஷயங்களையும் பண்ணி எப்படியாவது இஸ்ரேலுடைய கடைசி பிரதமரா இருந்துடணும்னு நினைக்கிறாரு. அவருடைய நடவடிக்கைகள் அந்த மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிறாரு. அப்படின்னா அதனுடைய அர்த்தம் இஸ்ரேலுங்கிற நாடு தொடர்ந்து இருக்க முடியாதுங்கிறது தான் அதனுடைய அர்த்தமாகுது. அந்த அளவுக்கு களம் மோசமாகுது. லெபனான் கூட தாக்குதலுக்கு போனாங்கன்னா தொடர்ந்து இஸ்ரேலுங்கிற நாடு இருக்குமாங்கிறது மிகப்பெரிய கேள்விங்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனா மிலிட்டரி எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றதெல்லாம் பார்த்தா ஹெஸ்புல்லா மீதான தாக்குதல், அதாவது முழுமையான வெளிப்படையான போர் ஆரம்பிச்சுது, நேரடியான போர் ஆரம்பிச்சதுன்னா அடுத்த 72 மணி நேரத்துல கோலன் ஹைட்ஸ் விடுவிக்கப்படும் அப்படிங்கிறாங்க. கோலன் ஹைட்ஸை கம்ப்ளீட்டா லிபரேட் பண்ணிடுவாங்கங்கிறாங்க. கோலன் ஹைட்ஸை லிபரேட் பண்ணிட்டாங்கன்னா இவங்களுடைய இந்த ஒட்டுமொத்த ஆதிக்கம்ங்கிறது கம்ப்ளீட்டா முடிவுக்கு வந்துருங்கிறாங்க. அந்த ஸோ கோலன் அந்த அளவுக்கு அந்த மோசம். கோலன் ஹைட்ஸ்ங்கிறது இல்ல, தோழர்களுக்கு புரியுங்க சொல்றேன். அந்த கோலன் ஹைட்ஸ்ங்கிறது பலஸ்தீனோட இடம் கிடையாது, அது சிரியாவோட இடம் நினைக்கிறேன். கரெக்டா? சிரியாவோட இடத்த தான் இவங்க ஆக்கிரமிப்பு ஆமா, பண்ணியிருந்தாங்க. சிரியாவுடைய ஆக்குப்பை பண்ண இடம், சிரியாவை ஆக்குப்பை பண்ண இடம். அதனுடைய முக்கியத்துவம், ஸ்ட்ராட்டஜிக் முக்கியத்துவம்ங்கிறது என்னன்னா, மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜிக் முக்கியத்துவம்ங்கிறது அது ரொம்ப உயர்வான பகுதி, ஒரு மலைப்பகுதி. அந்த பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட நீங்க ஈரானு, ஈராக்கு, துருக்கி வரைக்கும் கண்காணிப்பு பண்ண முடியும். இன்டெலிஜென்ஸ் அங்கிருந்து கேதர் பண்ண முடியும். அப்படியான ஒரு உயர்ந்த பகுதி. அந்த பகுதி இன்னைக்கு இஸ்ரேல் கையில இருக்கு. அதை கம்ப்ளீட்டா லிபரேட் பண்ணிடுவாங்கங்கிறாங்க. அடுத்த 72 மணி நேரத்துல லிபரேட் பண்ணிடுவாங்கங்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுடைய பவர் அதிகமா இருக்கு. அவங்களுடைய பவர் நீங்க யோசிக்க முடியாத அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆர்மியா ஹெஸ்புல்லா இருக்கு அப்படின்னு வார்ன் பண்றாங்க. எல்லாருமே வார்ன் பண்றாங்க, இன்க்ளூடிங் அமெரிக்காவுடைய ஜெனரல்ஸ், அமெரிக்காவுடைய மிலிட்டரி எக்ஸ்பர்ட்ஸே வார்ன் பண்றாங்க, இந்த முட்டாள்தனத்தை இஸ்ரேல் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ ஆனா அதை நோக்கி அவர் நகர்த்துறாரு. அதெல்லாம் என்னத்த சொல்லுதுன்னா, அவரு கில்பர்ட் டாக்டர் சொல்ற மாதிரி நெத்தன்யாகு அவர் கம்ப்ளீட்டா இந்த நாட்டினுடைய கடைசி பிரதம மந்திரியா இருக்கணுங்கிற இடத்தை நோக்கி அவரு இந்த நாட்டை நகர்த்துறாரு, இந்த பிரச்சனையை நகர்த்துறாரு, தீவிரப்படுத்துறாரு. அதுதான் தெரியுது. ஓகே ஓகே தோழர், பார்க்கலாம் அடுத்து இது எங்க நகரும்னு பார்க்கலாம். மேபி அவரு இந்த இதை கொண்டு போறாரா முன்னாடி, அதாவது இந்த அமெரிக்க பயணத்தை தொடர்றாரா, இல்ல பயணத்தை நிப்பாட்டிக்கிட்டு இங்க இருக்கிறதுல எப்படி சால்வ் பண்ணணும்னு பாக்குறாரா அப்படின்றது தெரியும். ஏன்னா இன்னைக்கு காலையில நீங்க சொன்ன அதே வார்த்தைகளை இவரு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவங்க இஸ்ரேலுக்குள்ள இருக்கக்கூடிய மிக கடுமையான அந்த பிற்போக்குவாதியான பென்கியூர் சொல்லியிருக்காரு. நீங்க கிரியாத் சமோனால விழுந்தப்ப அமைதியா இருந்தீங்க, இதுல இருந்தப்ப அந்த நெட்சரியும் அந்த பகுதியில அங்கெல்லாம் குண்டு விழுந்தப்ப நீங்க அமைதியா இருந்தீங்க. இப்ப டெல்லவில விழுந்த உடனே ஏன் கத்துறீங்க? டெல்லவில விழுவுறது நீங்க நீங்களே இதையே பாத்துக்கங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. கிட்டத்தட்ட நீங்க சொன்னதுதான் போல் இருக்கு. டெல்லவில இருந்தவங்க ரொம்ப சபிஸ்டிகேட்டரா இருந்ததுனால நீங்க போங்க அடிங்க அப்படின்னு சொல்லி உட்காந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப இவங்க மேலேயே விழுகும்போது தான் அதனுடைய ஹீட் தெரியும்னு நினைக்கிறேன். இன்னும் ஏர்போர்ட் இன்னும் 2 3 நாள்ல நிரம்பி டெல்லவிவ் ஏர்போர்ட் எல்லாம் வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம் வேற என்ன இதுல நடக்குது. இன்னொரு பெரிய முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, இதுல ஏர்போர்ட்டுக்கு சிஸ்டம் பூரா டவுன் ஆகி கிடக்குதுன்றாங்க உலகம் முழுக்க. ஆமா, அது திடீர்னு இப்ப இங்க மட்டும் இல்ல, பெர்லின் ஏர்போர்ட்ல தொடங்கி எல்லா இடத்துலயும் அது எப்படி நடந்துச்சு, எங்க இருந்து நடந்துச்சுன்னு தெரியல. இப்ப இனிமே தான் நடக்கும். மேபி இன்னும் ஒரு ட்ரோன் வந்ததுக்கு அப்புறம் ஒருவேளை பஸ் பிடிச்சி இல்லைன்னா கப்பல் கொண்டு வர சொல்லி அப்படியே ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன், சைப்ரஸ் பார்க்க. அந்த அளவுக்கு இந்த செட்டிலர்ஸோடைய நிலைமை இன்னைக்கு மோசமாயிருக்கு, இந்த யமன் அன்சார் அமைப்பு தாக்குதல் நடத்துனதுனால. பார்க்கலாம், இன்னும் ஒரு 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தெரியும். தோழர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். மீண்டும் அதை நேற்று சொன்ன பிறகு நிறைய தோழர்கள் லைக் போட்டிருந்தீங்க. அது ஓரளவுக்கு அந்த வீடியோ நல்லா போயிருந்துச்சு. அதனால தோழர்கள் பார்க்குற தோழர்கள் மறக்காம லைக் போட்டுருங்க, ஷேர் பண்ணுங்க மற்ற எல்லாருக்கும். கமெண்ட் நிச்சயமா கமெண்ட் பண்ணுங்க. என்ன சொல்றீங்க, நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப எங்களுக்கு இம்பார்ட்டன்ட். உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. ஏன்னா நாங்க பேசுறோம், நீங்க கேக்குறீங்க, ஓகே. ஆனா நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? நான் சரியா பேசுறோமா, இல்ல அதுல ஏதாவது முரண்பாடுகள் இருக்கா, இல்ல
உங்களுடைய கருத்துகள் வந்து ஏதாவது மாற்று கருத்துகள் இருக்கா? எதையாவது சொன்னீங்கன்னா தான் வந்து நீங்க எந்த அளவுக்கு என்கேஜ் ஆயிருக்கீங்கங்கிறது எங்களுக்கு தெரியும். ஸோ ஐ திங்க் வந்து அதை கொஞ்சம் நீங்க பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் தோழர். அதேதான் அதேதான். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி செந்தில் தோழர். தோழர்களுக்கும் நன்றி. நன் நன்றி தோழர், தோழர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.